வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விமர்சனம் எழுந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது விளக்கமளித்திருக்கிறது. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தமிழக அரசு அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது இந்த வேங்கை வயல் விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து திரைப்படங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய விவகாரமாகும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்ததாக புகார் இருந்தது. இது தொடர்பாக அரசியல் கட்சி பல்வேறு அரசியல் கட்சி கண்டனம் தெரிவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சிபிசிடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணை தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலும் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டு அந்த ஆணையமும் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத அடுத்து இந்த வழக்கு கடந்த 6 மாதங்கள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஓராண்டு ஆகியும் இதுவரை 2 ஆண்டுகள் ஆகியும் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்க ஒருவரை கூட கைது செய்ய முடியவில்லையா என்று கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில் குமார் ராமூர்த்தி ஆகியோர் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி ஆஜராகி இந்த சம்பவம் 2 ஆண்டுகளாகி இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, அதேபோன்று இது எந்த நடவடிக்கை மேற்கொள்ள என்று தெரிவித்தார். அப்போது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் இந்த வழக்கில் முரளி ராஜா, சுதர்சனம், முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சிபிசிடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கையில் உள்ள எரியூர் கிராமங்கள் அடங்கிய முடுக்காடு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பத்மாவுடைய கணவர் முத்தையாவை பழிவாங்கும் நோக்கத்தில் குடிநீர் தொட்டியில் ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் செய்தால் பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் இதுபோன்ற மனித கழிவை கலந்ததாக முரளிராஜ் என்பவர் பொய்த்தலை பரப்பியதாகவும் அதன் அடிப்படையில் விசாரித்த பொழுது இந்த சம்பவத்தில் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளோம் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வார் உத்தரவிட்டு இந்த வழக்கை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அப்போது மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. இப்போ 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறதா? ஆதாரத்தோடு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சுப்பையா? இந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றக்கூடிய அந்த வழக்கின் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். அதில் அந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மாவுடைய கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவத்தை செய்ததாக காவல்துறை 3 பேரை அடையாளம் காட்டியுள்ளனர். அது மட்டுமல்ல, ஒருவர் காவல்துறை சேர்ந்த, அதாவது பொய் தகவல் பரப்பியதாக கூறப்படக்கூடியவர் காவல்துறையில் இருக்கிறார். மற்ற 2 பேர் அந்த ஊருக்கு கிராமத்தை சேர்ந்து சொல்லப்படுகிறது. குற்றப்பத்திரிகையில் ஒரு பேரை இடம்பெற்றுள்ளதால் நிச்சயமாக அந்த கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தீவிரமாக நடக்கும். அதை சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளதால் நீதிமன்றம் இந்த பிற்பகலை பிறப்பிக்கக்கூடிய உத்தரவில் முக்கியமான சில உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்து வருவதால் இன்று பிற்பகலை பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை பொறுத்து அந்த கிழமை நீதிமன்றம் நடக்கூடிய வழக்கு விசாரணையானது தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தற்பொழுது கூறியிருக்கிறது. முட்டுக்காட்டு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் இந்த செயல் நடந்திருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு வேங்கை வயல் விவகாரத்தில் தற்பொழுது துப்பு தொடங்கியிருப்பதாக தமிழக அரசு அதை வெளிப்படுத்தியிருக்கிறது. 750 நாட்களுக்கு மேலாக வேங்கை வயல் விவகாரத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்த சூழலில், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காத சூழலில் தற்பொழுது ஒரு முக்கிய திருப்பமாக தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற இந்த விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்கும் தான் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. எழுநூற்று நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்தது. வேங்கை வயல் விவகாரத்தில் இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இன்னும் இதற்கு தீர்வு காணப்படவில்லையா? குற்றவாளிகள் யார் என்பதை இன்னும் கண்டறிய முடியவில்லையா என்று பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வந்தன. இந்நிலையில் தமிழக அரசு 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த விவரத்தையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை முடிந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 750 நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. முட்டுக்காடு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில்தான் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முட்டுக்காடு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில்தான் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்டிருப்பதாக
தமிழக அரசு இந்த விசாரணை விவரங்களையும் தனது குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்திருக்கிறது. முரளிராஜா என்பவர் பொய்த் தகவலை பரப்பியிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, 2 வருடங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படாதா என்று அனைவரும் எதிர்நோக்கி இருந்த சூழலில் தற்பொழுது தமிழக அரசு இந்த விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக கூறியிருக்கிறது. அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரின் விவரங்கள் என்ன? தமிழக அரசு குற்றப்பத்திரிகையில் இவர்கள் குறித்து கூறியிருப்பது என்ன? பூங்குழலி, வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இது பார்க்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த அவலம் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து முதல்ல 20 நாட்கள் தமிழக போலீசாரும் அதன் பின் கிட்டத்தட்ட 737 நாட்களாக சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கை விசாரித்து வந்தாங்க. சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை ஆதாரத்தோட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருந்ததால 31 பேருக்கு டிஎன்ஏ மாதிரி பரிசோதனையும் 5 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தாங்க. அதை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. இந்நிலையில இந்த வழக்குல சிபிசிஐடி போலீசார் கால அவகாசம் வாங்கிட்டே இருக்காங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யல என பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சனம் செஞ்சு வந்தாங்க. இந்நிலையில் தான் நம்ம நேற்று கூட இது குறித்து சிபிசிஐடியின் அதிகாரிகிட்ட கேட்கும்போது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இதுல பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த தமிழக அரசு தற்போது இதில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது அந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த இழிவான செயலை செஞ்சது யாரு என்று தெரியாமல் அனைத்து மக்களுமே அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் தான் அந்த 3 கிராம மக்களுமே போராடி வந்தாங்க. இப்போ வேங்கவேல் மட்டும் இல்ல, வேங்கவேல், இறையூர், அந்த முத்துக்காடு ஊராட்சியில ஒரு 4-5 கிராமம் வருது. அந்த 5 கிராம மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பது இருந்தது. இப்ப தமிழக அரசு அறிவித்திருப்பது அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு. இப்ப அந்த குற்றவாளிகள், அதாவது தொடர்பு உள்ள நபர்களாக தமிழக அரசு அறிவிச்ச அந்த 3 நபர்களை பாத்தீங்கன்னா முரளிராஜா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. முரளிராஜா பொறுத்தவரையில அவர் வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்தவர் தான். இவர் காவல்துறையில ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தாரு. இவர் ஏற்கனவே போலீசார் விசாரணையுமே இவரை அழைச்சி விசாரணை பண்ணியிருந்தாங்க. அதே போல சிபிசிஐடி போலீசாருமே இவர் விசாரணை மேற்கொண்டதோடு இவருக்கு மட்டும் குரல் மாதிரி பரிசோதனையும் பண்ணியிருந்தாங்க. மேலும் டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொண்டிருந்தாங்க. அதே போல அடுத்ததாக சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 இளைஞர்களுமே அதே வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க 3 பேரையுமே சந்தேகத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலேயே போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டதோடு கண்காணிப்பில் வைத்திருந்தாங்க. அதற்கப்புறம் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் அடிப்படையில் தான் சிபிசிஐடி போலீசார் அவங்களை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களாக கருதியிருக்காங்க. பொங்கலி, முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் தான் இந்த செயல் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. என்ன பிணக்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்டது? என்ன காரணத்திற்காக, என்ன பழிவாங்கும் நோக்கில் இப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க? இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஆரம்பத்திலேயே போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அரசியல் காரணங்களாக இருக்கலாம் என்றுதான் அவங்க கூறியிருந்தாங்க. அரசியல் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க கூறியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் விசாரணையின் கோணத்தையும் மாற்றியிருந்தாங்க. அதன் பின்னர் இது ஒரு ஜாதிய ரீதியான பிரச்சனை என்ற அளவில் போகும்போது தான் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசாரும் அரசியல் ஏற்கனவே தேர்தல் முன்வரதான் காரணமாக இது நடந்திருக்கலாமா, அல்லது அந்த சம்பந்தப்பட்ட வேங்கவேல் கிராமத்திற்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இது நடந்திருக்கலாமா என்ற கோணத்துல தான் முழுமையாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இப்போ சிபிசிஐடி அவங்க தமிழக அரசின் அறிக்கையை பொறுத்தவரையில இது முன்விரோதம் சொல்லியிருக்காங்க. அது முழுமையான அறிக்கையை படித்த பின்புதான் என்ன முழுமையான காரணம் தெரிய வரும். பொங்கலி, முத்துப்பழம்பதி இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் புகார்தாரர் தரப்பு வழக்கறிஞர் CS மணி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். 2 வருடங்களுக்கு பிறகு 3 பேருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தனது குற்றப்பத்திரிகையில் கூறியிருக்கிறது. உங்களுடைய கருத்துகள் என்ன? என்னென்ன தகவல்கள் இது குறித்து இருக்கிறது? அதாவது மேடம், இன்னைக்கு அரசு தரப்புல கூடுதல் வழக்கறிஞர் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த 2 வருடம் கழிச்சு இப்ப விசாரணையில ஒரு 3 நபர்களை அவங்க அடையாளம் காட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுல யாருன்னா முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன். அதுல முரளிராஜாங்கிறவர் காவல்துறையை சார்ந்தவர். அதுல காவல்துறையில போலீஸா இருக்கிறாரு அவரு. இது அந்த முட்டுக்காடு பஞ்சாயத்து பத்மா அவர்களுடைய கணவர் முத்தையாவை பழி வாங்குறதுக்காகவே இந்த முரளிராஜா ஒரு பிரளயை கிளப்பினதாகவும் 24/12/2022 அன்னைக்கு இந்த மாதிரி வேங்கவேல் கிராமத்துல தண்ணி தொட்டில இருந்து வந்த தண்ணி எல்லாம் குடிச்சல எல்லா இது மலம் கலந்துருக்குன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இந்த முரளிராஜா பொருளையை உண்மையாக்குறதுக்காக சுதர்சனனும் முத்துகிருஷ்ணனும் இந்த 2 பேரும் சேர்ந்து
அந்த டேங்க்ல வாட்டர் டேங்க்ல ஏறி போய் மலத்தை கலந்ததாக ஒரு தகவலை வந்து காவல்துறையும் தமிழக அரசும் சொல்லியிருக்காங்க. அதாவது முத்தையாவை பழி வாங்குறதுக்காகவே முரளிராஜா தூண்டுதல்ல முரளிராஜா பொருளிய உண்மையாக்குறதுக்காக சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் இந்த மலத்தை கலந்ததா ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கதா ஜனவரி மாசமே வந்து புதுக்கோட்டை கோர்ட்ல வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இதை விசாரிக்கும் மனுதாரர் மார்க்ஸ் ரவீந்திரன் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 நபருமே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. முரளிராஜா வந்து அவர் வந்து காவல்துறையை சேர்ந்ததுனால அவரை ஏதோ வற்புறுத்தி இதுல வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர்றதுக்காக இந்த விவகாரத்தை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களே இதை செஞ்சதா, அதனால இது ஜாதி பிரச்சனையா வராம இருக்கிறதுக்கு இந்த விவகாரத்தை முடிக்கிறதா ஒரு தெரியுது. இப்ப திடீர்னு வந்து காவல்துறை வந்து இந்த விவகாரத்தை வந்து முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து SC/ST ஆக்ட் வந்து வன்கொடுமை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இருந்து இந்த விவகாரத்தை எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா மனுதாரர் வந்து மார்க்ஸ் ரவீந்திரன் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நம்ப தன்மை இல்லை. இது வந்து நேற்று கூட வந்து புதுக்கோட்டை ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து அரசு தரப்புல வந்து மேலும் கால அவகாசம் கேட்டிருக்காங்க இந்த விசாரணை பண்றதுக்கு. அதனால இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நம்ப முடியாது. அரசு தரப்புல வந்து எல்லா காரணங்களையும் சொல்லி அஃபிடவிட்டா ஃபைல் பண்ண சொல்லி கேட்டதுனால ஃபைல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆளுக்கு மேட்டரை எடுக்கிறேன்னு இருக்காங்க மறு விசாரணைக்காக. அதுவும் என்னன்னா, மார்க்ஸ் ரவீந்திரன் தரப்புல ஆஜரான நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த 3 பேருமே வந்து யாருமே இன்ன வரைக்கும் கைது பண்ணல. அப்படி ஒரு சம்பவத்தை நடத்திருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் யாரையும் கைதும் பண்ணல. சோ அப்ப வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இவங்க அவளுக்கு மேலான எந்த சட்டத்தின் அடிப்படையில SC/ST ஆக்ட் அடிப்படையில கைது புகார் பண்ணியிருக்காங்களா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, என்ன சார்ஜ் ஷீட் நம்பரு, என்ன செக்ஷன், எதுவுமே அதுல இல்ல. வெறும் அரசு வந்து நாங்க வந்து இது 3 பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கோம், விசாரணை முடிச்சிட்டோம் மட்டும்தான் சொல்றாங்க. அதனால விளக்கமா ஒரு அபிடவிட் பிரமாணப்பத்திரம் தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப 2 காலுக்கு இப்ப 12 இருக்காங்க, 2 காலுக்கு மறுபடியும் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து இது குறித்த பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி. 750 நாட்களுக்கு பிறகு வழக்கில் முக்கிய திருப்பம் வந்திருக்கிறது. ஆனால் மனுதாரர் தரப்பில் இருந்து கூறப்படுவது என்னவென்றால், வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3வரும் வலிந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் என்று ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டார்களோ என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள்.